சாகி துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். ஓகே, இந்த சாகி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு காஞ்சி போன ஒரு வரிக்கி. அதாவது பிரெட்டை வந்துட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம், மொறுமொறுப்பாயிடும். அதை எடுத்து சர்க்கரை பாவில் நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரபடின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலை நல்லா சுண்டைக்காய வச்சு ஓகே அதை வந்து ஒரு பிளேட்டில் அழகாக பிரெட்டை அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த பால் வந்து மேலே ஊற்ற போகிறோம். இதுக்கு பேர் தான் சாகி துக்கடா. இந்த சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இந்த சாஸ் பேனில் நம்ம சுகர் சேர்த்திக்க போகிறோம். இப்போ 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஈக்குவலாக 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்திக்க போகிறோம். ஓகேயா, அதாவது 1/2 லிட்டர் அப்படிங்கிறது இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நீங்க தண்ணி போட்டீங்கன்னா 1/2 லிட்டர். நீங்க எவ்வளவு சர்க்கரை போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி. ஓகே, இந்த சர்க்கரை மூழ்கக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கணும். ஓகேயா, பால் ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது பிரெட்டை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம அசம்பிள் பண்ண போறோம். ஓகேயா, அதை எப்படி பண்றது, அது பேரு பிளேட்டிங். பேரு பிளேட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சர்க்கரை பாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு, உங்களுக்கு தண்ணியா வந்துருச்சு. ஓகே, இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இது கூட நம்ம ஏலக்காய், ஓகே, ஒரு 2ல இருந்து ஒரு 3 பீஸ் ஏலக்காய் கட் பண்ணி இடிச்சுட்டு இதுக்குள்ள போட்டுக்கோம். ஏலக்காய் வந்துட்டு இடிச்சு இதுக்குள்ள சேர்த்திக்க போறோம். ஓகே, இது நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா, ஓகே, இங்க பாருங்க எப்படி உங்களுக்கு குக்காய் வருது பாருங்க, ஆட தெரியுதா? இதுதான் மலாய். ஓகே, இந்த மலாய் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இப்போ வந்து நம்ம பிரெட் கட் பண்ண போறோம். இது நம்ம ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்ல உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த பிரெட் வந்துட்டு ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, லைட்டா ப்ரௌன் ஆச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌன் கலர் வந்துடும். ஓகே, இந்த ஆயில் வந்து உள்ள இருக்கிறதுக்கு அது குக் ஆகிட்டே வரும், கலர் மாறிக்கும். இதுக்கு மேல இது திக் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சர்க்கரை பாவு இருக்கு இல்லையா, இந்த சுகர் சிரப் எடுத்து இந்த பிரெட்ல ஊத்திக்க போறோம். ஓகேயா, பிரெட்ல சுகர் சிரப் ரெடி. இதுக்கு பேரு ரபடி. ஓகேயா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, அதை அப்படியே எடுத்து அழகா இந்த பிரெட் மேலே ஊற்றுறீங்க. இப்படி நிற்கணும். இது மேலே ஊற்றுனீங்கன்னா இப்படி நிற்கணும். தண்ணி மாதிரி கீழே வந்துடக்கூடாது. நிறைய மிஸ்டேக் அதான் பண்ணுவீங்க. இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், தனித்தனியாக வரும் கெட்டியாக. அப்படியும் வரக்கூடாது. பாருங்க, அழகா. அவ்வளோதான்.